எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இந்த காணொளி ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதேமாதிரி எம்ஹெச்சி, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த தேர்வுகள்லாம் ஜிஎஸ் வருதோ அதுக்கு இந்த காணொளி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நேரடியாக டெஸ்ட் நம்பர் 7க்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆற்றங்கரையோரம், ஆற்றோரம். அடுத்து இரண்டாவது கேள்வி, மக்களாட்சியின் பிறப்பிடம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். கிரேக்கம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். உலக மக்களாட்சி தினம். உலக மக்களாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 15. செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர். நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள். வாக்காளர்கள். அடுத்து, நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு. நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர். மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன். ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்த ஆண்டு. ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்த ஆண்டு 2004. 2004. அடுத்து, டேஸ் அரசமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலே மிகப்பெரியது. அடுத்து, அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு டேஸ் தலைமையில் உருவானது. அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு டேஸ் தலைமையில் உருவானது. இதுக்கு சரியான விடை பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து, இந்தியாவில் டேஸ் வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம். 18 வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் இந்தியாவில் வாக்களிக்கலாம். அடுத்து, உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து. அடுத்து, டேஸ் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். டேஸ் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர். பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது. சன் மரினோஸ். சன் மரினோஸ். அதிபர் மக்களாட்சி நடைமுறையில் உள்ள நாடு. அதிபர் மக்களாட்சி நடைமுறையில் உள்ள நாடு பிரான்ஸ். மற்ற நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா,
வடகொரியா, இந்த மாதிரியான நாடுகள்லாம் அதிபர் மக்களாட்சி நடைமுறையில் உள்ள நாடு. அதில் பிரான்ஸும். அடுத்து, நேரடி மக்களாட்சி முறையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பவர்கள். நேரடி மக்களாட்சி முறையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பவர்கள் மக்கள் தான். மக்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் தன் மக்களுக்கு டேஸ் அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. 6 அடிப்படை உரிமைகள். இதில் சொத்துரிமை என்பது ஆயிரத்தி 1986 இந்த அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சமயம் சொத்துரிமை, அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைகளில் இல்லாதது வாக்குரிமை. இது அடிப்படை உரிமைகள்லேயே கிடையாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க. அடுத்து, பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது. ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியம். அடுத்து, தேசிய ஊராட்சி தினம். தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. அதாவது பஞ்சாயத்து ராஜ் தினம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா ஊராட்சி தினம்னு சொல்ல மாட்டாங்க, கேள்விகள் இப்படி கேட்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் தினம், தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து 19வது கேள்வி. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம். இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. சென்னை. அடுத்து, அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் விழுப்புரம். விழுப்புரம். மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். மேயர். அந்தந்த மாநகராட்சியின் மேயர் தான் மாநகராட்சியின் தலைவர் என அழைக்கப்படுகிறார். அடுத்து, இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு. அடுத்து பார்த்தீங்களா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. 1992. அடுத்து, உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி. வாலாஜாபேட்டை நகராட்சி. அடுத்து, இந்தியாவின் அரசியலமைப்பின் அடித்தளமாக பஞ்சாயத்து ராஜை பரிந்துரைத்தவர் யார்? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் டேஸ் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. 33%. 33%. அடுத்து, 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் டேஸ் இடங்களில் வெற்றி பெற்றனர். 38% இடங்களில் வெற்றி பெற்றனர். அடுத்து, தமிழ்நாடு அரசு 2016ஆம் ஆண்டு பெண்களுக்கு உள்ளாட்சியில் டேஸ் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது. 50%. 50%. அடுத்து, தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் டேஸ் மாவட்டத்தில்
உள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் டேஸ் மாநகராட்சிகள் இருக்கின்றன? 21. அடுத்த கேள்வி, சென்னை மாநகராட்சி டேஸ் உருவாக்கப்பட்டது? சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? 1688. அடுத்து, நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம்? நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர்? நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் பேரூராட்சி. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு? கிராம ஊராட்சி. டேஸ் மற்றும் டேஸ் மாவட்டங்களில் மிக குறைந்த அளவு ஊராட்சி ஒன்றியங்களே உள்ளன? நீலகிரி மற்றும் பெரம்பலூர். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் மிக குறைந்த அளவு ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. அடுத்து, காவல்துறைக்கு தொடர்பு கொள்ள அவசரகால தொடர்பு எண் 100. மருத்துவ ஊர்திக்கு தொடர்பு கொள்ள அவசரகால உதவி எண் 108. தீ விபத்து ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள அவசரகால தொடர்பு எண் 101. அவசர நிலைக்கான அவசரகால தொடர்பு எண் 112. டேஸ் வட்டங்கள் சாலையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை வழங்குகின்றன? சிவப்பு. டேஸ் அம்புக்குறி அது காட்டும் திசையை நோக்கி பயணிக்கலாம் என்பதை குறிக்கிறது. பச்சை. பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி 1934ஆம் ஆண்டு டேஸ் அமைக்கப்பட்டது? பிரிட்டன். கட்டாய குறியீடுகள் டேஸ் வடிவில் காணப்படுகின்றன? வட்ட வடிவில். எச்சரிக்கை குறியீடுகள் டேஸ் வடிவத்தில் காணப்படுகின்றன? முக்கோண வடிவில். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இதோட 6th சோசியல் சயின்ஸ் முடிவடைகிறது. இனி அடுத்த வீடியோவில் 7th சயின்ஸு ஸ்டார்ட் ஆகும். 7th சோசியல் சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த 7 காணொளிகளை 6th சோசியல் சயின்ஸுக்கு உண்டான 7 காணொளிகளை நீங்கள் தனித்தனியாக பாருங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கலான்னு இருக்கிற 1லேருந்து 7 வரைக்கும் 6th சோசியல் சயின்ஸு உங்களுக்கு வேணுங்கிறீங்க முழுசாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்க்குற நண்பர்களும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. மற்றவர்களும் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த காணொலியை இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எம்ஹெச்சி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பயன்பெறுங்க. மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் நீங்கள் உதவி பண்ணுங்கள். நன்றி,
வணக்கம்.